திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று புகையிலை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதுகுறித்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் ரேவதி பாலன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆண்டுதோறும் புகையிலை மற்றும் அது சார்ந்த பொருட்களை உபயோகப்படுத்துவதால் பலரும் அதற்கு அடிமையாகி பல நோய்களுக்கு ஆளாகின்றனர். மேலும் புகைப்பது, வாயில் போட்டு மெல்லுவது போன்ற பழக்கங்களால் புகையிலை பொருட்கள் உபயோகிப்பது எளிதாக அடிமையாக காரணமாகிறது. உடல் ரீதியாக நுரையீரல் தொற்று, இருதய கோளாறுகள், வாயில் வயிற்றில் புண் உண்டாகுதல் மற்றும் இரத்த நாளங்களில் பாதிப்புகளை உருவாக்கி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களையும் காலப்போக்கில் தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் பல்வேறு மனநோய்கள் மற்றும் புற்றுநோய் இதனால் உண்டாகிறது என்றும் கூறப்பட்டது. ஆண்டுதோறும் உலக சுகாதார மையம் மூலமாக புகையிலை ஒழிப்பு தினமாக விழிப்புணர்வு மே மாதம் 31ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன், துணை முதல்வர் டாக்டர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். பகவதி ராஜுடன் உங்கள் தவசி ரமேஷ். புகைப்பிடிப்பதற்கு அல்லது உட்கொள்வதற்கு என்னுடைய உறவினர் அல்லது நண்பர்களை ஊக்குவிக்க மாட்டேன் என்றும், மேலும் சக ஊழியர்களை புகையிலை எந்த விதத்திலாவது பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க ஊக்குவிப்பேன் என உறுதியளிக்கின்றேன். புகை பிடிக்க மாட்டோம், புகையிலே அருந்த மாட்டோம், புகை பிடிக்க மாட்டோம், No tobacco day. இல்லை, குழந்தை சார்ந்த இந்த வருஷம் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புகையிலை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இதற்காக நாங்கள் மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து துறை ஊழியர்களும் நாங்கள் புகையிலை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். நாங்கள் எங்கள் துறையின் சார்பில் முதலாவதாக WHO அனௌன்ஸ்மெண்ட் படி 40%, that is 20.1% ஆஃப் தி 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் புகையிலை உபயோகிப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெண்கள் 4.1%, தட் இஸ் சூவிங், அந்த மாதிரி மெத்தடில் புகையிலை உபயோகிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதற்காக சிறந்த சேவையாக நாங்கள் எங்களது சைக்காட்ரி டிவிஷன், நெஞ்சக நோய் பகுதி நாம் ஒரு சென்டர் வைத்திருக்கிறோம். புகையிலை கட்டுப்பாட்டு மையம், நாங்கள் கவுன்சிலிங் சென்டர் எங்களது டிபி சென்டரில் வைத்து மக்களுக்கு சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கிறோம். புகையிலை உபயோகிப்பதனால் மக்களுக்கு, முக்கியமாக பொதுமக்களுக்கு சில விழிப்புணர்வு செய்திகளை சொல்ல இருக்கிறோம். முதற்கட்டமாக கேன்சர் என்ற மிக கொடிய நோய் மக்களை பாதிக்க உள்ளது. எஸ்பெஷலி பெண்கள் புகையிலையை இந்த வாயில் வைத்து ஒதுக்குவதனால் அந்த ஓரல் கேன்சர் ஆரம்பிக்கிறது. மேலும் இந்த புகையிலை உபயோகிப்பதனால் குடல் நோயில் ஆரம்பித்து புற்றுநோய் எல்லா
குடல் புற்றுநோய்களுக்கும் இது வழிவகுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நமது நெஞ்சக நோய் பிரிவில் தினமும் இதற்காக சிறப்பான ஓபி எங்களது மருத்துவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. வெளிநோயாளிகளாக 100 வெளிநோயாளிகளை நாங்கள் தினமும் பார்க்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களது சைக்காட்ரி டிவிஷன் HOD சார்பில் அதற்கு டெய்லி அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். அதற்காக புகையிலையை மறக்க செய்யும் விதமாக ட்ரக்ஸ் எல்லாம் நாங்கள் தமிழ்நாடு அரசின் சிறப்பான சேவையாக பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்கி அவர்களுக்கும் கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது கார்டியாலஜி துறையில் இந்த புகையிலையினால் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நியூராலஜி பிரிவிலும் அதற்காக தனி ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ மொத்தத்தில் நமது தமிழக அரசின் சார்பில் வழிகாட்டின்படி சிறப்பாக நம்ம தமிழ்நாடு அரசின் சேவைகளாக புகையிலை ஒழிப்பு தினத்தை நம்ம திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மிகச்சிறந்த பதாகைகளும் சிறப்பான விழிப்புணர்வையும் மக்களுக்கு வழங்கி பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல செய்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.